உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பிரச்சனை என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? தூக்குல தொங்கு. நீயே பிச்சைக்கார பைய, கடங்கார பைய. நீ தாலிக்கு தங்கம் அரப்பவன், இன்னொருத்தர் ஒரு பவன். தாலிக்கு தங்கம் கூட வாங்கி அந்த பிள்ளைகளத்துல கட்ட முடியாத வக்கற்ற நீ என் பிள்ளைய வச்சு எப்படா கடைசி வர வாழுவ? டேய், எப்படி அந்த பிள்ளைய வச்சு பொழப்ப? அரப்பவன் தங்க வாங்கி கட்ட வக்கல்லாத நீ எப்படா பொழப்ப? தாலிக்கு தங்கம் கொடுத்துடணும், பட்டு புடவை கொடுத்துடணும், அப்புறம் பிறந்த நாள் வந்தா இலவச கல்யாணம், பொண்டாட்டி இலவசம். என்ன சிரிக்கிற? சிரிக்கிற நடக்காத மாதிரி சிரிக்கிற? இலவச திருமணம்னு செஞ்சு வைக்கிறானா இல்லையா? மானம் கட்டவனை, பொண்டாட்டி கட்ட முடியாதவன் எதுக்குடா பொழைக்கிற? நாய் தனக்கான சோடியை சேர்த்துக்கிறது, பன்னி சேர்த்துக்கிறது, நரி சேர்த்துக்கிறது, பூச்சி வண்டு சேர்த்துக்கிறது. மான தமிழ ஒன்னால ஒரு நேசிச்சு ஒரு பொண்ணை கட்டிக்க முடியல. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. பொண்டாட்டி இலவசம், அதையும் வாங்கிக்கிட்டா குனிஞ்சு. நாளைக்கு வருவான்டா புள்ள இலவசம்னு, வாங்குவியா? அப்ப வெக்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்கலடா, மானம் கழுதுல. அப்படித்தான்டா எல்லாத்தையும் கையேந்தும் போது நீ யோசிக்கணும்டா. கொடுக்கிறவன் கேள்றா, இது இலவசம், இத நீங்க வாங்கும் போது இலவசமா கொடுத்தானா இல்ல காசு கொடுத்து வாங்கினீங்களான்னு கேளு. ஒரு தடவை கேளு, கேள்றா. அப்ப என்ன கேட்பான்? காசு கொடுத்து வாங்கின. அந்த காசு ஏதுன்னு கேளு, எங்கிருந்து எடுத்தாங்க? இலவசத்தில் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டுட்டீனா நீ யாழ்டா, என் ரத்தம்டா, என் உடன் பிறந்தவன்டா. நீ கேட்டீனா யாழு. என்ன? உனக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது, உனக்கு விழிப்புணர்வு வந்தது, மாற்றத்திற்கான சிந்தனை வந்துட்டது. வாக்குக்கு காசு அப்படி நிறுத்தி கையை பிடிச்சுக்க. ஐயா, எனக்கு சேவை செய்யத்தானே தேர்தலில் நிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்க? எனக்கு காசு கொடுத்து நீங்க வென்று வந்து எனக்கு நல்லது செய்ய போறீங்க. அவ்வளவு நல்லவங்களா ஐயா நீங்க? அவ்வளவு நல்லவனா? ஏன் இத்தனை கேள்வியை நான் எழுப்புறேனே? இதெல்லாம் உனக்கு எழுதா இல்லையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? சிந்திக்கிறியா இல்லையா? உனக்குள் எந்த கேள்வியுமே எழாதா? எழாதா? எப்படி? கொடுமை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கோயில்களை எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்ல என்று சொல்றார். இவ்வளவுக்கு நீ சிங்கமும் இல்ல, அது ஒரு சோம்பேறி. நம்ம புலிகள், அதுவும் விடுதலை புலிகள். எதுக்கா நம்ம புலிக்கொடி ஏந்தணும்? எதுக்குடா புலிக்கொடி ஏந்தணும்? எதுக்கு ஏந்தணும்? எதுக்கு ஏந்தணும்? புலிக்கொடி ஏண்டா ஏந்தணும்? சொல்ற, புலிக்கொடி ஏன் ஏந்தணும்? ஏன் பாண்டிய பாட்டன் மீன்கொடி ஏந்த வேண்டியதானே? சேரப்பாட்டனுடைய வில்லம்பு கொடி ஏந்த வேண்டியதானே? எதுக்குடா சோழ பாட்டன் கொடியை ஏந்தணும்? ஏன் ஏந்தணும்? தமிழன் கொடிய பாடுறா, மத்த மாதிரி பன்னி மாடு கொய்த வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கடா. தமிழனுடைய கொடிய பாடுறா, மூவேந்தன் கொடிய. புலி பாயும்டா, மீன் துள்ளும்டா, பாய்ச்சல் இருக்கும்டா, வில்ல அம்பு அப்படி பாயும்டா. கொடியிலே பாய்ச்சலை வச்ச பரம்பரையில் வந்தவன்டா நம்ம. மீன் கொடி வச்ச ஆண்ட பாண்டியன் அவன் எல்லைக்குட்பட்ட நாட்டை ஆண்டான். வில்லம்பு கொடி வச்ச சேரன் அவன் எல்லைக்கு உட்பட்ட கொடி நாட்டை ஆண்டான். புலிக்கொடி வைத்த நம் பாட்டன் அருண்மொழியும் அரசேந்திரன் அவன் அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரனும் படை கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய பேரரசை நிறுவி ஆட்சி செய்த மரவண்டா நம்முடைய பாட்டன். எல்லா மிருகங்களும்டா, எல்லா மிருகங்கள் போல புலி கிடையாது. பல நாட்கள் பசிச்சு கிடக்கும், இறக்கான விலங்கை விரட்டி அடிக்கும். விழுகிற விலங்கு வழக்கை பக்கம் விழாமல் இடக்கை பக்கம் விழுந்தால் பசியோடு இருந்த புலி எடுத்து உண்ணாமல் போயிரும்டா. என் வீரத்துக்கு இழுக்கென்று அந்த தன்மானமிக்க விலங்கு புலியை மான தமிழ் மக்கள் கொடியில ஏந்தனம்டா. வைத்தியக்கார வைத்தியக்கார தனிச்சு நிற்கும், தனிச்சு நிற்கும். நம்மை போல தனிச்சு நிற்கும் புலி. ஆனால் 1000 மிருகங்களோடு நிக்கிற திமிரோட நிற்கும். 1000 மிருகங்களோட நிற்கும், ஆனாலும் புலி அதிலே தனித்து நிற்கும். அதான்டா நாம. அதனாலதான் இத்தனை கொடி இருக்கும் போது நம் தலைவன் புலிக்கொடியை ஏந்தினான். அவன் பிள்ளைகள் நாம் புலிக்கொடியை ஏந்துறோம். எவ்வளவு பெரிய பரம்பரையில வந்துட்டு
பைத்தியக்கார பயிலிட்ட நாட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடி எடுத்துற. இத தூக்கி வீசுத. நீ வா, நம்ம ஆட்சியை நிறுவோம். என்ன பண்ணுவோம்? படிக்க வைப்போம். பிள்ளைக்கு ஆகப்பெரிய கல்வியை கொடுப்போம், சிறந்த கல்வியை கொடுப்போம். கல்விதான் ஒழுக்கத்தை, சமூக மேம்பாட்டை உருவாக்கும், சமூக ஒழுங்கை உருவாக்கும். செல்வத்தில் ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், படிக்க வைப்போம். படிப்புக்கேற்ற வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்போம். வா. மருத்துவம் உலக தரத்திற்கு கொடுப்போம். இந்த அயோக்கிய பிள்ளை மாதிரி முடியலன்னா தனியார் அப்போலோ, காவேரி, எம்ஜி ராமச்சந்திரால படுக்கூடாது, அரசு மருத்துவமனையில படுக்கணும். உலக தரத்திற்கு தரம் உயர்த்தி நம் மக்களுக்கு மிகச்சரியான மருத்துவத்தை, மிக தரமான மருத்துவத்தை கொடுப்போம். அதை கொடுப்போம்டா. கட்டணம் இல்லாம நம்ம கொடுக்க வேண்டியது 3 தான்டா. ஒன்னு கல்விடா. கல்வினா இப்போ கல்வி இருக்கு, கட்டணம் இல்லாம இருக்கு. கல்வியா இல்ல. பள்ளிக்கூடம் கழிப்பிடம் மாதிரி இருக்கு, அவங்க கல்லறை நட்சத்திரம் மாதிரி இருக்கு. எப்படி? படிப்பிடம் பாலடைஞ்சு கிடக்குது, அவங்க செத்த பிறகு படுக்கிற இடம் பெரிய மாளிகையா இருக்கு. போய் கடற்கரையை பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடம் அது மாதிரி ஆகணும், அவங்க புதகுழி இது மாதிரி ஆகணும், மாத்தணும். புரியுதா? இது மாற்றம். மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில எவனும் படுத்து மருத்துவம் செய்யறதில்லை. ஏன்? தரம் இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? தனியார் மருத்துவமனை, உலக மருத்துவர்கள், உலக மருத்துவம், அதை தாண்டிய மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கு. உடம்பு முடியலன்னா இங்கிலாந்து போறான்லடா, உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போறான்ல, உடம்பு முடியல சிங்கப்பூர் போறான்ல, அவனை உடம்பு முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு போகணுங்கிற இயக்கத்தை உருவாக்கணும்டா. அதான்டா மாறுதல், அதான்டா வளர்ச்சி. இது ரெண்டையும் நம்ம மக்களுக்கு கட்டணம் இல்லாம தரமா கொடுத்துட்டா 10 ரூபா செலவு கிடையாது. பிள்ளையை நான் படிக்க வச்சிடறேன். எப்படி சட்டம் போடுவோம்? மகன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. எங்கள் அரசு எங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி. என்ன படிப்பு? டாக்டர் படி. என்ன படிப்பு? இன்ஜினியர் படி. 5 பைசா செலவில்லாம தன் பிள்ளையை படிக்க வைக்க. ஏன்? நாட்டின் செல்வம் அவன் படிக்க வைக்குது. வேற என்ன வேணும்? மருத்துவம். பாட்டிக்கு முடியலனாலும் அவன் நாட்டின் பாட்டி, தேசத்தின் பாட்டி. அவ எப்படி? மூத்த சொத்துடா, அறிவு சொத்து. அவளை அரசு மருத்துவம் பண்ணுது. நீ முடியலைன்னு சொன்னா போதும், உயிர் காக்கும் ஊர்தி வந்து கூட்டிட்டு வந்து உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொடுத்து காக்கும். தாயன்னா உன் தாய் இல்ல, வீட்டின் தாய் இல்ல, தேசத்தின் தாய், நாட்டின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்ல, தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. யாருக்கு கூட 1 ரூபாய் இல்ல, 1 கோடி இல்ல, 2 கோடி மருத்துவமானாலும் செலவானாலும் கட்டணம் இல்லாத மருத்துவத்தை குடிகளுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன? அரசு. இதை கொடுக்க மறுக்கிறதுக்கு பேர் என்ன? தரிசு. உனக்கு விளங்குதா? பிறகு குடிநீர். உலக உயிர்களின் உயிர் தேவை. உயிர் பாலாக இருக்கிற நீர் விற்பனை பண்டம் அல்ல. என்ன செய்யறேன்? நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். இது 3ம் கட்டணம் இல்லாம கொடுத்துறோம். மத்த எல்லாம் எதுவுமே இலவசம் கிடையாது. எதுவும் இலவசம் கிடையாது. மின்சாரம் தருவேன், தடையற்று தருவேன், உரிய கட்டணத்தை வாங்கிப்பேன். ஏன்? நானே உற்பத்தி செய்வேன், மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். இவங்கள மாதிரி அணலை கட்டிக்கிட்டு அழமாட்டேன். சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை மின்சார உற்பத்திக்கு போயிடுவேன். எப்படி தயாரிப்பேன்னு போட்டு காட்டுவேன். படம் பார்க்க உனக்கு நேரம் இல்லைன்னா கையில தான் வச்சிருக்கீல, சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் தட்டு வந்துடும் யூடியூப்ல, போட்டு போட்டு பாரு. சும்மா தெண்டமா ஏதாவது பார்த்து பொழுத போக்காத. அண்ணன் பேச்ச பாட்டு நல்ல பொழுதா ஆக்கு. தயவு செய்து பாரு. பாரு எப்படி எப்படியா கல்வி அண்ணன் இப்படி கொடுக்குறீங்களா? கல்வியில உலகத்துல பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூரா. சின்ன நாடு சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கா. ஐயோ அப்படியா? இந்த நாட்டை முந்தி கொண்டு அண்ணன் தர்றேங்கிறான். எப்படி தர்றேங்கிறான்? அதை சொல்றான். அப்ப நான் என்ன பண்ணேன்? நான் பேசினா நம்ப மாட்டேன், அதுக்கு தான் போட்டு போட்டு காட்டுறேன். டே இங்க வர, டே இங்க வர்ற, நான் மாடு மேய்க்க வைக்கிறேங்கிறேன்னு சிரிச்சா. ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், இங்க வர ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான்ற. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. சாராய காசு 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. இப்ப பால் விற்கிறதா சாராயம் விற்கிறதாடா? என்னடா யோசிங்கடா. தண்ணீரை கொடுத்துறேன், மருத்துவத்தை கொடுத்துறேன், உனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? மின்சாரம் நான் தரமா தந்துறேன், தடையின்றி தந்துறேன். சிலிண்டர் தானே நானே உற்பத்தி செய்யறேன். ஓசியா தர மாட்டேன். மாதிரி 3 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 7 தர மாட்டேன். காசு கொடுக்கணும் எனக்கு காசு கொடுக்கணும். என்ன காசு?
நான் உற்பத்திக்கு ஒரு செலவு பண்றேன், அங்க வேலை செய்யறேன், பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இந்த நிர்வாக செலவு இருக்கு, உற்பத்தி செலவு இருக்கு, அதை கொடுத்துட்டு எடுத்துக்க. ஆனா தடை இல்லாம தருவேன், எவ்வளவு வேணாலும் தருவேன். முடிஞ்சிருச்சா? யாருக்கு தெரியும்? முடிஞ்சிருச்சு. ஒரு நாட்டில் இலவசமாக இருந்திருக்க வேண்டியது, தரமாக இருந்திருக்க வேண்டியது, கட்டணமில்லாக இருந்திருக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், குடிநீர் தான். இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றிருக்கணும். பிறகு மிக அடிப்படையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மின்சாரம், அதை தடையின்றி கொடுக்கணும். பிறகு சாலை, அதை சரியா கொடுக்கணும். பாதையை, பயணிக்க பாதையை சரியா கொடுத்துடணும். தரமான போக்குவரத்தை கொடுத்துடணும். வீடு இல்லை, உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் ஒரு மக்களின் அடிப்படை தேவை, ஒரு நாட்டுக்குடியின் அடிப்படை தேவை. இது மூன்றையும் ஒரு அரசு கொடுக்கணும், அந்த கடமை இருக்கு. அப்படி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிடும்னு நம்முடைய ஐயா தவ திருக்குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார். அப்போ அதை கொடுக்கத்தான் உங்கள் மகன் போராடுறேன். இலவசம்ங்கிறது அவர் என்ன சொல்றார்? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதலால் எதையும் அடைந்து முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். அப்ப என் தேசத்தை நாசமாக்குற சொல்லை இவர்கள் 3 பேரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கிறார்கள். அப்ப அந்த இலவசம்ங்கிறது, அந்த நாச திட்டத்தை, அதை திட்டம் இல்லை, நட்டம், அதை ஒழித்து இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த கனவும் நோக்கமும் லட்சியமும். அதை நிறைவேற்ற எங்களுக்கு நீங்கள் வலிமை தர வேண்டும். அதனால்தான் கோடி கனவு கொண்டோம், ஒவ்வொன்றிலும் மாறுதல். இப்ப மாலை நான் படம் போட்டு காட்டுவேன், உங்க மகன் ஆட்சி எப்படி இருக்கும்னு. அப்புறம் காவல்துறை உங்கள் பிள்ளையின் ஆட்சியில் எப்படி இருக்கும், காவல்துறை எப்படி இருக்கும் பாருங்க, நான் போட்டு காட்டுவேன். அங்க நீங்க வர முடியலன்னு வச்சுக்கிறீங்க, வீட்டுல இருந்து சொன்னானே சீமான் அப்படின்னு உள்ளங்கையில தான் உலகத்தை வச்சிருக்கல, தட்டிப்பாரு தட்டிப்பாரு. சின்ன மூளை, நிறைய வேலை, பெருங்கனவு, பெருங்கனவு. எது? அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, பெருமைமிக்க வாழ்வு. உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல என் இனமும் உரிமை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் கொண்டிருந்த புனித கனவு. புனித கனவு. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிப்பேன் மகன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே இதை நினைவில் வச்சுக்கணும். ஒழிப்பேன். எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நானே வேளாண்மை செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், பாலை நானே மக்களுக்கு தூய பாலை கொடுப்பேன். இலவசம் அல்ல, உரிய கட்டணத்துக்கு கொடுப்பேன்.
அந்த பால் இருந்தால் ஒரு நாடு பசியை சந்திக்காது. பால் முழுமையான உணவு. பாலை குடிச்சிட்டு படுத்துடலாம். நீ பால், தயிர், மோர், பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், எப்படி பல வடிவங்களில் மதிப்பு கூட்டி மிகப்பெரிய பொருளாதாரத்தில் என் மண்ணை மேம்படுத்திய நாட்டு மக்களை வேலை இல்லை, பசி, அந்த சொல்ல இல்லாம ஒழிப்பேன். நீ நம்பு, நான் செய்வேன். எல்லாருமே நம்பிட்டீல. ஒரு தடவை தான் அவன் மயனை நம்பி பாரு, உன் உடன் பிறந்தவனை நம்பிதான் பாரு. என்ன புதுசா இருக்க போகுது? என்ன ஐயா கருணாநிதி ஆட்சியில என் அப்பன் சித்தப்பன் எல்லாம் நான்லாம் வாழ்ந்துட்டேன். அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல வாழ்ந்துட்டோம். அப்புறம் ஐயா ஸ்டாலின் 5 வருஷம் வாழ்ந்து ரொம்ப கொளுத்துட்டீங்க, செழிச்சிட்டீங்க. அப்படி இந்த ஐயா எடப்பாடி ஆட்சி முன்னாடி வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 பேர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்க. இப்போ உங்க மகன் தான் இருக்கேன். ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். என்னதான் இந்த பையன் செய்யறான்னு பாருங்களேன். ஏதோ சொல்றானே, ஒரு தடவை தான் போட்டு பார்ப்பமே. என்ன ஆயிர போகுது? ஒரு இது ஓட்ட போட்டு வீணாயிர போகுது. 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டு வீணாய்ப்பு இருக்குன்னு கவலைப்படுறது. அப்புறம் ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். திருட்டு பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? கொலகார பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரின்னு ஆயிருமா? இது என்ன பைத்தியகாரத்தனமான முடிவு? எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று விரும்பாதே, நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. எல்லாத்துலயும் நல்லது வேணும். பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளை. சாப்பிட கடைக்கு போயிடலாம், அந்த கடையில சுக்கா அருமையா இருக்கும், அங்க பிரியாணி நல்லா இருக்கும், இங்க புடவை நல்லா இருக்கும், அந்த நகை கடையில வடிவம் டிசைன் அருமையா இருக்கும். எல்லாத்துலயும் நல்லதை தேடுறது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன்ல ஒரு தருதலைய தேடி வச்சிருது. ஐத்தியக்காரத்தனம். எல்லாம் புதுசு, எல்லாம் கார் புதுசு, ஷூ புதுசு, செருப்பு புதுசு, கடிகாரம் புதுசு, செல்போன் புதுசு, எல்லாம் புதுசு, புடவை புதுசு, வேட்டி புதுசு. 60 வருஷமா அதர பழசு. ரெட்டலை உதயசூரியன், ரெட்டலை உதயசூரியன், பாம்பழசு. காயிலாங்கடையில போட வேண்டியதுக்கே ஓட்ட போட்டு போட்டு ஆட்சியை கொடுத்து கொடுமை. ஓட்டு போட போற ஒண்ணு, ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஏ இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உதய சூரிய ரெட்ட இலையில கைய வைக்காத, தாமரை கையில கைய வச்சிரவே வைக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று தமிழ் மறை போதிக்கிறது, தமிழனின் வேதம் கற்பிக்கிறது. உழவே தலை உணராத நாம் மனிதரில் கலை. அறிவு சமூகமே,
ஆழ்ந்து அறிந்து இந்த தேர்தலை அணுகி வரலாறு உனக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்த உன் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்றி இலவச அறிவிப்புகள் இல்லாமல், எளிய பிள்ளைகள் புதிய சித்தாந்தம், புதிய தத்துவம், காசை கொடுக்காமல் கருத்தை, கோடிகளை கொடுக்காமல் கொள்கையை முன்னிறுத்தி களத்திலே நின்றார்கள், வென்றார்கள் என்று வரலாற்றில் பெரிய புரட்சியை நீங்கள் ஏற்படுத்த முடியும். திமுக அதிமுகவின் வெற்றி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி என்பது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி, சரித்திரத்தில் மாபெரும் சாதனை. சாதனை. இந்த திருவில்லிபுத்தூர் தொகுதியிலே உங்கள் மகள், எளிய மகள் சிந்து வென்றார் என்றால் அது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக பொறிக்கப்படும், பார்க்கப்படும், மதிக்கப்படும். எளிய மகள் வென்றால் ஏற்கனவே நின்றவர்கள், வென்றவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை, என்ன மாறுதலை, எந்த ஆறுதலை, எந்த தேர்தலை உங்களுக்கு தந்திருக்கார்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவள் யார்? நம் தாத்தன், ஒரு புரட்சியாளன், சமூக நீதிக்காக இந்த மண்ணிலே போராடிய புரட்சியாளன். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற, பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கிக் கொள்ளவென்றால் நீ உனக்கு விடுதலை என்பது வெற்றி சொல்லுங்கிறார். உனக்கு விடுதலை என்பதே கிடையாது என்கிறார். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனுடைய வாரிசு, பேத்தி என்பதை மறந்து விடாமல் என் மக்கள், என் அன்பு தங்கை ஆய்வியல் நிறைஞர் சிந்து அவர்களுக்கு இந்த திருப்பரம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வெற்றி நம் மொழிக்கான வெற்றி, இனத்திற்கான வெற்றி, மக்களின் நலத்திற்கான வெற்றி. மண் காக்கும், மானம் காக்கும், இனம் காக்கும், நலம் காக்கும், எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்பதை கவனத்தில் வைத்து, இங்கே அறிவு சமூகமே வாக்கை குறிவைப்பவன் உங்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். ஓட்டை குறிவைத்து வேலை செய்பவன் நாட்டை பற்றி சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்பது உங்கள் ஓட்டுக்காக அல்ல, நாட்டுக்காக, உங்கள் வாக்குக்காக அல்ல, வருங்கால என் தம்பி தங்கிகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை புரிந்து கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும், நம் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.